ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வர டாபிக் யாருக்கும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது போல. அதனால நாம் எல்லாருமே ஒரு விதமான அடிக்டாக இருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எத்தனை நாள் தான் யூடியூப்பில் இருக்கிற பாட்டையே போட்டு ஸ்டேட்டஸில் விஷ் பண்ணுவீங்க? நீங்களும் அசால்ட்டாக யாருக்கு விஷ் பண்ணணுமோ அவங்களோட ஃபோட்டோவை வச்சு வகை வகையாக எடிட் பண்ணலாம், அதுவும் சிம்பிள் மெத்தடில். அதுக்கு உங்களுக்கு தேவையானது இந்த ஆப் தான், Capcut. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா போன வீடியோவை போய் பாருங்கள், அதோட லிங்க் ஐகார்டில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க எடிட் பண்ண போகலாம். நான் இந்த அப்ளிகேஷனை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்பவும் சிம்பிளாகவும் நிறைய எக்கச்சக்க எஃபெக்ட்ஸும் இருக்குது. இதை வச்சு எடிட் பண்ணும்போது வீடியோ தாறுமாறாக வருதுங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், நம்பிக்கை இல்லைன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதும் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது ஃபோட்டோ செலக்ட் பண்ணதும் ஆட் ஆடியோவை கொடுத்து உங்களோட சாங்ஸ் வீடியோவாக இருந்தால் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோவை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். நான் என்னோட டிவைஸில் போய் செலக்ட் பண்ணுறேன். சாங்கை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோவும் சாங்கும் கரெக்டான லென்த்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபோட்டோவோட செகண்ட்ஸை குறைக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி எண்டிங்கில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு குறைங்க. 1 செகண்ட்ஸுக்கு எல்லா ஃபோட்டோவையும் கரெக்ட் பண்ணுங்கள். இப்போது பாட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா தேவையான அளவு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணுங்கள். இப்போது தேவையில்லாத சாங்கை டெலீட் பண்ணிடுங்க. இப்போது ஒவ்வொரு ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணி அனிமேஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் தனித்தனியான எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணி செகண்ட்ஸை எவ்வளோ வேணுமோ கொடுங்க. இப்போது ப்ளே பண்ணி பார்த்துட்டு தேவையான கரெக்ஷனை பண்ணிவிட்டு விஷ் பண்ண டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு கலர்ஸ், ஃபாண்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு பபுள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான ஸ்டிக்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்டுக்கு அனிமேஷன் செலக்ட் பண்ணி நல்லா தெரிகிற மாதிரி கலர்ஸையும் ஃபாண்டையும் கொடுங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ மேலே உள்ள ஆரோவை கிளிக் பண்ணி எவ்வளோ சைஸ் இருக்கணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தா வீடியோ டன். இப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு விஷ் பண்ண இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். செம்ம ரெஸ்பான்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி வீடியோ எடிட் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். ரொம்ப நாளாக கமெண்ட்ஸ் லிஸ்ட்டு எம்டியாகவே இருந்ததுனால சொல்கிறதுக்கு பேர் இல்லை. நேற்று தான் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த மகாபிரபு யாருன்னு பார்ப்போம். பாதுஷா பர்வீன், நூர் ரேசர் 15, அன்சாரி, தௌஃபிக், மீராயம், ஊர்காவலன், காஜா மைதீன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மனசு சரியில்லையா, தூக்கம் வரலையா, அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற நேரத்தில் மியூசிக் கேட்டால் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஐயோ, பேர் தெரியலையே, மறந்து போச்சே. அப்படிப்பட்ட நேரத்தில் கேட்குறதுக்கான மியூசிக் நம்மளோட எனர்ஜி சோர்ஸ் சேனலில் இருக்குது. நீங்கள் இந்த சேனலுக்கு தந்த சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட், யோகா, மெடிடேஷன், ஸ்டடி மியூசிக் தெரப்பிக்கு தேவையான எல்லா வகையான மியூசிக்கும் அதில் வர இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது நடக்காது. அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குடா, போய் பாருடா அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகட்டும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட வீடியோவுக்கு வெயிட் பண்ணக்கூடாதுன்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொன்னால் அது போதாது. ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் எப்போதும் உங்கள் நண்பன் அபு.